வெல்கம் டு போனாஸ் கைமணம். வந்து வெயில் செம்மையாக அடிக்குது இல்லையா? அதில் வந்து நம்ம நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவோம். அது என்ன விதவிதமாக ஜூஸ் பண்ணி சாப்பிடுவோம், மோர் சாப்பிடுவோம், மோர்லேயே தானே போட்டு சாப்பிடுவோம். இன்றைக்கி வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு மசாலா மோர் சோடா வச்சு மோரையும் வச்சு நிறைய மசாலாக்கள் போட்டு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது மசாலா மோர் சோடா அது பண்ணுறதுக்கு நான் இந்த சைஸில் தான் நான் பண்ண போகிறேன். இது வந்து எப்படி ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு கொள்ளுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அளவுக்கு நான் பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து சாட் மசாலாவும் இதை வந்து பிங்க் சால்ட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு என்னென்ன அரைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த சோடா தான் நான் போட்டு பண்ண போகிறேன். இதில் வந்து மாங்காய் மெயினாக வந்து மாங்காய், இப்போ மாங்காய் சீசன் இல்லையா, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 4-5 சின்ன பீஸ் மாங்காய் போடுறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஞ்சி நல்லா வாசனையாக இருக்கும், கொஞ்சம் கருவேப்பிலை, பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி, மிளகு சீரகம் சும்மா ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாக தான் இருக்கும் போட்டிருக்கேன். இப்போ இது நான் டெய்லி சாப்பிட்றதுக்காக இதில் போட்டு வச்சுருப்பேன். இந்த நெல்லிக்காயிலேருந்து ஒன்று எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ் நெல்லிக்காய் இருந்தால் ஃப்ரெஷ் நெல்லிக்காயும் போட்டுக்கலாம். இதிலேருந்து நம்ம இந்த கொட்டையை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அரைக்கிறதுக்கு போடலாம். மசாலா சோடா இதெல்லாம் போட்டு பண்ண செம்மையாக இருக்கும். நெல்லிக்காயிலேருந்து கொட்டை எடுத்தாச்சு. நெல்லிக்காயிலேருந்து கொட்டை எடுத்துகிட்டேன். இந்த நெல்லிக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு லேசாக வந்து வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து மோரையும் நல்லா சிலிப்பிட்டு மோர் அப்புறம் சோடா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா முடிஞ்சது மசாலா சோடா. இதை அரைச்சிட்டேன். ஆக்சுவலாக இந்த தயிரையும் கொஞ்சம் இதிலேயே விட்டு நம்ம வந்து ஒரு சிலிப்பினோம்னா ரொம்பவே நல்லா ஸ்மூத் ஆகிடும். அதுக்காக நான் அந்த தயிரையும் இதிலே விட்டு கொஞ்சமாக இப்போ இந்த மோரையும் போட்டு ஒரு சுற்றிட்டு வடிகட்டிக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வடிகட்டிட்டேன். இப்போ இதில் வந்து உப்பு போடலாம். நார்மல் உப்பும் போடலாம். நான் வந்து இன்றைக்கி சும்மா அந்த இது இருக்கு இல்லையா, பிங்க் சால்ட் அது போடுறேன். சாதா உப்பும் போட்டுக்கலாம். இந்த பிங்க் சால்ட் இப்போ கொஞ்சம் நல்லதுங்கிறாங்க இல்லையா, அதனால் சும்மா ஒரு பிங்க் சால்ட் கொஞ்சம் போட்டிருக்கேன். சாதா உப்பும் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த மோர் இதில் மாற்றிக்கலாம். இந்த பேலன்ஸுக்கு சோடா போடலாம். சோடா வந்து ஆக்சுவலாக பிளெயின் சோடா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து பிளெயின் சோடா வாங்கலை, நான் இந்த லிம்கா தான் வாங்கியிருக்கேன். பிளெயின் சோடா போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. பொங்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. இது மேலே கொஞ்சமாக சாட் மசாலா போட்டோம்னா நல்லாயிருக்கும். சும்மா ஜஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரிங்கிள் பண்ணோம்னா சாட் மசாலா நல்லாயிருக்கும். ஒரு 2 ஐஸ் கட்டி போட்டால் நல்லாயிருக்கும். இடமே இல்லை, இருந்தாலும் போடுறேன். ஐஸ் கட்டி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், அருமையான ஒரு மசாலா மோர் சோடா. இப்போ இது அருமையான மசாலா மோர் சோடா ரெடி ஆகிடுச்சு. இந்த வெயிலுக்கு நல்லா சாப்பிடலாம். அதுவும் மாங்காய் சீசன் வேறு. ஸோ அந்த மாங்காய் ஒரு துண்டு போட்டு பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இதை நான் அப்லோட் பண்ணுறேன். வெறும் சோடாவையும் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ பார்த்த இந்த மசாலா மோர் சோடா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெயிலுக்கு நீங்களும் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ்க்கு அவசியம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் அவசியம் நீங்கள் போடுங்க. மசாலா மோர் சோடா சூப்பர். இப்போ இந்த மசாலா மோர் சோடா நான் குடிச்சு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. உங்களை பார்க்க வச்சே குடிக்கிறேன். இந்த விறுவிறுப்பாக இருக்குது, செம்மையாக இருக்குது. டேஸ்ட்டு ரொம்ப வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. இது மாதிரி பண்ணி வச்சுட்டிங்கன்னா செம்மையாக இந்த வெயிலுக்கு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது இந்த மசாலா மோர் சோடா. மசாலா மோர் சோடா குடிச்சு ரொம்ப நல்லாயிருக்கு. சீரியஸாகவே நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு அவசியம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.